ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோமோ பக்காவாக இருந்தது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ப்ரோமோ. ஆனால் ப்ரோமோவில் வச்சு பார்க்கும்போது ரகு மாட்டிக்கிற மாதிரியே இருக்குது. சப்போஸ் ரகு மாட்டினாலுமே சுடர் கண்டிப்பாக மாட்டிக்க போகிறா அப்படின்றது அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக சுடர் தப்பிச்சுட்டு தான் போகிறாங்க. ரகு சுடரை மாட்டி விட போகிறதில்ல. ஏன்னா அவங்க தங்க முட்டையிடுற வாத்து, அவங்களையும் மாட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க முடியும்? நம்ம மாட்டினாலும் ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே வந்துடுவோம், அதுக்கப்புறம் திரும்ப இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரகு நினைக்க போகிறாரு. ஏன்னா இப்போ ரகு வீட்டுக்குள்ளேயே போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, தேடிட்டுருக்காங்க. ஆனால் ரகு இன்னுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த லேப்டாப்பெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலான்ட்டு இருக்கும்போது தான் நம்ம போலீஸும் ஆப்போசிட்டில் அப்படியே வசமாக துப்பாக்கி முனையில் இப்போது ரகு நின்றுட்டுருக்க போகிறாரு. ரகுவை ஈஸியாக பிடிச்சிட போகிறாங்க, அது உறுதி. ஆனால் ரகுவை பிடிச்சாலும் ரகுவை பிடிச்ச உடனே மாட்டினாடா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லைங்க. சுடரை இந்த ரகு மாட்டி விட போகிறதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தங்க முட்டையிடுற வாத்து. நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளனாலும் நம்ம ஏதாவது ஒரு அரசு ஓட்டைக்குள்ளே, அதான் கவர்மெண்ட் ஓட்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம வெளியே வந்துடுவோம், அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைப்பார். சுடரை மாட்டி விட்டால் அவருக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை, நஷ்டம்தான் ஆகுது. அதனால் கண்டிப்பாக ரகு மாட்டிக்க போகிறாரு போலீஸ்கிட்ட. ஆனால் சுடரை மாட்டி விட போகிறதில்ல. ஆனால் நம்ம மல்லி ஒரு சூப்பரான கொஷின் கேட்குறாங்க போலீஸ்கிட்ட. இந்த ரகுவோட ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணால் அந்த நம்பர்லேருந்து வேறு எந்தெந்த நம்பருக்கெல்லாம் கால் போயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்ல சார் அப்படின்னா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரகுவோட நம்பர் ஆல்ரெடி கலட்டி வீசி எறிஞ்சிட்ருப்பார். புது சிம் தான் போட்டிருப்பாரு. அப்படி பழைய சிம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக சுடருக்கும் இந்த நம்பர் போயிருக்கிறத கண்டுபிடிச்சி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த ரகு உஷாராக பழைய சிம்மை கலட்டி தூக்கி போட்டிருப்பாரு, புது சிம் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாரு. அதனால் எந்த சமயத்துலேயும் சான்ஸே இல்லை இந்த டைம் இந்த சுடர் மாட்ட போகிறதில்ல. ஆனால் ரகு கண்டிப்பாக மாட்ட போகிறாரு. ரகுவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் அடைக்க போகுது. ரகு இல்லாமல் இந்த சுடர் எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதே இந்த ரகு தான். அப்படி ரகுவும் ஜெயிலுக்கு போயிட்டா கண்டிப்பாக சுடரால் தனியாக நின்று சமாளிக்க முடியாது. கூடிய சீக்கிரத்துலேயே அவளாலையும் முடியாமல் நம்ம மல்லிக்கிட்ட வசமாக மாட்டு தான் போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.